அன்பிலே சொலவுகள் அனைவருக்கும் இந்த செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார வாழ்த்துக்களையும் கூறியபடி 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் அனைத்து நிகழ்ச்சிகளுமே இன்று இடம்பெறுகின்றது. சிந்தனை நேரம் பொறிச்சொல், அதனைத் தொடர்ந்து அறிவு மன்னிக்க வேண்டும் கேள்விச்சரத்தை தொடர்ந்து ஊரோடு விளையாடு தொகுப்போடு வஜிதா மூமெண்ட் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். மாலை நேர நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டு பெரியவர்களின் நிகழ்வுகள் இருக்கின்றது. முதலில் பயணம் பகிர்வோம், அதனைத் தொடர்ந்து சந்திப்போம். தோப்போடு விஜயானரசன் அவர்கள் முற்பகுதியோடு பின்பு பாவை ஜெயபாலன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். ஆரம்பமாகின்றது சிந்தனை நேரம். ஆரம்பித்த பிறகு பாலம்பெல் பிள்ளைவர்கள் வணக்கம் வாருங்கள். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்க? நலம் உற்சாகம். நீங்க நலம் தானே? நான் நலமாக. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கணித நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாய் உறவுகளையும் மற்றெல்லோரையும் நீங்க பாடிக்கொண்டிருக்கிறீங்க என்ன? உங்கள் பக்கம் சத்தம் வருது. சரியா சொல்லுங்க. தாய் உறவுகளை மற்றெல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராக நிரப்பி நீங்கள் ஆஸ்வதிக்க முடியும் கொண்டு கண்டறிச்சவுடைய வெளிப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர துறையிலக்கம் சகோதரி 308 என்று சொல்லிக்கொண்டு ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இன்றைக்கு 3ஆம் அதிகாரம் அதில் 26 மட்டும் இருக்குது. விளக்கத்துக்காக முழுக்க வாசிக்க நீங்கள் மன்னிக்கவும். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 26 முடிய பழைய ஏற்பாட்டில் 808வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகல விதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும், பராக்கிரமசாலியையும், யுத்த வீரர்களையும், நியாயாதிபதியையும், தீர்க்கதரிசியையும், சாஸ்திரியையும், மூப்பனையும், 50 பேருக்கு அதிபதியையும், கனம் பொருந்தினவனையும், ஆலோசனைக்காரனையும், தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனையும், சாதுரியம் உள்ளவர்களையும் விலக்குவார். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கொருவர் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருப்பார்கள். வாலிபன் முதிர் வயது உள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு. கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல, அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனாயிருக்க மாட்டேன். என் வீட்டிலே அப்பமும் இல்லை, வஸ்திரமும் இல்லை. என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று. அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் ஜனங்களை ஒடுக்குகிறவளாயிருக்கிறார்கள்,
ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். கத்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க இருக்கிறார். கத்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவரிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து களத்தை நெறித்து நடந்து கண்களால் மரட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆவரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் புரட்சி தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூசணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயித்துக்களையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் சூப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் மன்னிக்க வேண்டும். அப்பொழுது சுகத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மைச்சுருக்குகளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இருட்டு கச்சும், அளவுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பெலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பெலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவர்களுடைய வாசல்கள் தூக்கித்து புலம்பும். அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்றார். அவர்களுடைய வாசல்கள் தூக்கித்து புலம்பும். அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். நாளைக்கு சோதரி 4ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்தும பாரமே. தெய்வமே தாருமே ஆத்தும பாரமே. அலைந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். தெய்வமே தாருமே ஆத்தும பாரமே. தெய்வமே தாருமே ஆத்தும பாரமே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்போம்.
ஓடி ஓடி உழைப்போம். திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றேன். சூரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றேன். திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றேன். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றேன். சுவரை அடைக்க நாம் தினமும் ஜெபிக்கின்றோம். பிரியதாகப்பனே, எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் பிரியாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவே செல்ல வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ அவர்களை அணுகாத வண்ணம் தகப்பனை நீங்கள் ஒவ்வொருவரையும் இறகளால் மூடி வினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாக வழிநடத்தப்படி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க தினமும் பாதுகாப்பாக வழிநடத்தமைக்காக கோடி நான் செலுத்துவோம் தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமை உள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவைகளை தந்தீங்க ராஜா. மற்றும் கலந்து சிறப்பிக்கிற அனைத்து சிறுவர் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் உங்களது பாதுகாப்பின் கரம் கூடவே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. கூடவே இருந்து வழிநடத்துங்க, எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி, வணக்கம் சகோதரி. மிக்க மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். டேவிட் அண்ணா வாருங்கள். வணக்கம். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் என்கின்றது திருப்பாடல் 5. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம். நலம், உற்சாகம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1662, பொதுக்காலம் 13ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று தாயக திருச்சபை, அதாவது இலங்கையிலே உள்ள திருச்சபை மருதமடு அன்னை திருச்சோமாலை அன்னைக்கு பெருவிழா எடுத்து இன்று மகிழ்கின்றது. அதாவது ஆடி மாதம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி என்று சொல்லுவோம். ஆடி 2ஆம் தேதி ஒரு பெருவிழா, அதாவது சாதாரணமாக நடக்கக்கூடிய பூசைகளிலே, திருவிழாக்களிலே அதிக கூடுமான மக்கள் கலந்து கொள்ளுகின்றது ஆடி மாசமும் ஆவணி மாசமும், ஆவணி 15 ஆடி 2. ஆகவே இந்த பெருவிழா இன்று அங்கு பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. அதிலே கலந்து கொள்ளும் அனைவருக்கும், நமது தாயக உறவுகளுக்கும் நிரந்தர சமாதானம், நீதியோடுகுடையான சமாதானம் அன்னை அவர்களினாலே கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம், பிரார்த்திப்போம். அன்பான உறவுகளே, எம்மை பாதுகாத்து வரும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தன்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே.
ஆவியானவரே. அப்போது மடு அன்னைக்கு ஒரு பாட்டை பாட வேண்டும் என்று சொல்லி அந்த மட்டை எடுத்து பாடியிருந்தால் அந்த நேரத்தில் இந்த வலிமை வந்து குறைத்துத்தான் வைத்திருந்தான். இருந்தாலும் இந்த சூமுடைய சவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரியாக உள்ள சிறு ஒரு துளி விழுந்தாலும் கூட அப்படியே பெரும் சத்தமாக கேட்டுவிடும். மன்னிப்போடும். ஓகே, தொடர்ச்சியாக வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, ஆவலுடன் நான் ஆண்டவருக்காக காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன், அல்லேலுயா. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, ஆவலுடன் நான் ஆண்டவருக்காக காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன், அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 23 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். இதோ கடலில் மாபெரும் கொந்தளிப்பு ஏற்பட படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. அவரோ தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர் இயேசுவிடம் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், மடிந்து போகிறோமே என்றனர். இயேசு அவர்களை நோக்கி, குறைவான விசுவாசம் உள்ளவர்களே, ஏன் இவ்வளவு பயம் என்று கூறி எழுந்து காற்றையும் கடலையும் கடியவே பேரமைதி உண்டாயிற்று. எல்லோரும் வியப்புற்று, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யார் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆம், அன்பான உறவுகளே, இன்றைய நற்சிந்தனையாக இயேசுவினால் அழைக்கப்பட்டு இயேசுவின் சில போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த இந்த திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் இன்னும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசு அவர்களை நோக்கி, குறைவான விசுவாசம் உள்ளவர்களே, ஏன் இவ்வளவு பயம் என்று கூறி அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். இதுதான் எப்படிப்பட்ட நிலையிலும் இருந்தாலும் அவர்கள் அழைக்கப்பட்ட நிலை அப்படித்தான் இருந்தது. ஜெபமற்ற, விசுவாசமற்ற, நம்பிக்கையற்ற இந்த 12 பேரையும் தான் இயேசு கலிலேயா கடலில் இருந்து அழைத்திருந்தார். குறிப்பாக 4 பேரை, அதாவது ராயப்பெரையும், புனித ராயப்பெரையும், அவருடைய தம்பியையும், ஆந்திரேயாவையும், இரண்டாவதாக புனித யாகப்பர், அவருடைய தம்பி ஜோவான், இந்த 4 பேரையும் அழைத்திருந்தார். இவர்கள் மீன் பிடிப்பவர்கள். அதன் பின்புதான் மற்ற மிகுதியான 8 பேரையும், அதில் யூதாஸ் கரியோத்தையும் சேர்த்து மிகுதியான 8 பேரை தேர்ந்தெடுக்கின்றார். ஆகவே இவர்கள் படிப்படியாகத்தான் இந்த இயேசுவின் வார்த்தைகளுக்குள் சிறிது சிறிதாக முன்னோறி செல்லுகின்றார்கள். ஆனால் இவர்களுக்குரிய முழு அந்த அச்சம் நீங்கி, பயம் நீங்கி, இருங்கள், அஞ்சாதீர்கள் என்ற அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. அதாவது திருத்தூதர்கள் பணி வார்த்தையின்படி அப்போஸ்தலர்களுடைய அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். அதிலிருந்து அவர்கள் மனக்கண்கள், அகக்கண்கள் திறக்கப்பட அறிவுள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, இறைமகனின் நற்செய்தியை எடுத்து எம்பும் வல்லமை உள்ளவர்களாக உலகெங்கும் செல்ல பணிக்கப்படுகின்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்ட இந்த விசுவாசமானது, இந்த நம்பிக்கையானது, குறைவான விசுவாசம் உள்ளவர்களே ஏன் இவ்வளவு பயம் என்று கூறி கடிக்கின்றார். அவர் எழுந்து காற்றை கடியவே அது அமைதியாகின்றது, கடலும் அமைதியாக போகின்றது. இவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை. காரணம், இந்த காற்றலையும் கடலையும் படைத்தவர் இவரே என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க முற்றிலும் நியாயம் இல்லை. காரணம், அரைகுறையாக அறிந்திருந்தவர்கள் மீண்டுமாக இந்த அஞ்சுதல், இந்த அஞ்சாதே என்ற வார்த்தை வில்வியத்திலே, வேதாகமத்திலே அநேக இடங்களில் இயேசுவினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விமான பயணத்தின் போது விமானம் கடுமையான ஆட்டம் கண்டது. அதில் பயணம் செய்த எல்லோரும் கதறினர், சாக போகின்றோம் என அஞ்சி துடித்தனர்.
ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் அச்சம் எதுவுமின்றி மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு இருந்தான். நாம் சாகப் போகிறோம், உனக்கு பயம் இல்லையா என கேட்டனர் பயணிகள். என் தந்தைதான் விமானத்தை ஓட்டுபவர், அவர் இருக்கையில் எனக்கு ஏன் பயம், என் தந்தை என்னை சாக விட மாட்டார் என பதிலளித்தான் அந்த சிறுவன். இதே போன்ற ஒரு நிகழ்வுதான் இன்று படகிலே நடக்கின்றது. இயேசு வல்லவர், நல்லவர், அதிசயம் செய்வதவர், அற்புதமானவர் என்ற அந்த நிலை அப்போதுதான் தெரியப்படுகின்றது. பல துன்பங்களிலும் ஏமாற்றங்களிலும் நாம் அலைமோதினாலும் இயேசு நம்மை காப்பாற்ற வருவார். அவரது வார்த்தையின்படி வாழ நாம் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். சீடர்கள் இயேசுவுடன் எல்லா இடங்களுக்கும் செல்லுகின்றார்கள். ஆனாலும் இயேசுவின் உண்மையான அடையாளத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவுடன் அவர்கள் செய்யும் படகு பயணம் அவர்களை விழித்தெழச் செய்கின்றது. சீடர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய புயல், பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய புயல், படகுக்கு மேல் அலைகளை எழுப்பிய புயல். ஒரு சில அறிஞர்களின் கருத்துப்படி கடலில் அப்போது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம். சீடர்கள் அஞ்சுகின்றனர். இயேசுவோ அச்சமின்றி தூங்குகின்றார். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டதும் அமைதி நிலவுகின்றது. இந்நிகழ்வு காற்றின் மீதும் கடலின் மீதும் இயேசு கொண்டுள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது. படைத்தவரான கடவுளால் மட்டுமே கடலை அமைதிப்படுத்த முடியும் என யூதர்கள் நம்பினார்கள். எனவேதான் சீடர்கள் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என வியப்படைகின்றனர். வியப்படைதல் புரிந்து கொள்வதின் ஒரு வெளிப்பாடாகும். நம்மையும் வியப்படைய செய்யும் செயல்களில் நாம் கடவுளை காண்கின்றோமா என்று இன்றைய நற்செய்தி நம்மை கேட்கின்றது. ஆகவே இந்த நற்செய்தியுடனும் நற்சிந்தனையுடனும் நாம் இன்றைய நாளிலே பயணிப்போம். இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில் ஒரு சிறிய பாடலுடன் மன்னிப்போடு வேண்டிக் கொண்டு இந்த பாடலை தருகின்றேன். தாயே பாதம் மோடி வந்தோம், தூயர்த்தி தருள் என்னமுதே, சுந்தர மாமடு வாழும் அம்மா, துணை தந்து காப்பாயே என்னாலுமே, பூமியின் முட்களுள் சிக்கொண்டோமே, பூலோகராணியே என் கண்பாராய், நாமீனே உன் துணை கண்டடைந்தோம், நத்தாயே பிள்ளைகள் நாமல்லவோ, தாயே உன் பாதம் ஓடி வந்தோம், தூயர்த்தி தருள் என்னமுதே, சுந்தர மாமடு வாழும் அம்மா, துணை தந்து காப்பாயே என்னாலுமே, காடுமலை ஆறு கண்டு வந்தோம், கானக செல்வியை காண வந்தோம், நீடு தூயரெல்லாம் போக்க வந்தோம், நீங்கர அடைக்கலம் தந்தருள்வாய், தாயே உன் பாதம் ஓடி வந்தோம், தூயரித்தருள் என்னமுதே, சுந்தர மாமடு வாழும் அம்மா, துணை தந்து காப்பாயே என்னாலுமே. பார்முக உறவுகளிடம் மீண்டுமாக மன்னிப்பு கோரிக்கொண்டு இந்த அளவு நேரத்தை எடுத்ததற்கு மீண்டுமாக மன்னிப்பை கோரி அன்போடு விடைபெறுகின்ற அன்பு தங்கியே, நாளைய தினம் மீண்டுமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, அவர் வரும் வரைக்கும் நாங்கள் தியானவர்கள் பதிவில் இருக்கு. வணக்கம். பதிவிருக்கிறேன். நன்றி. வணக்கம். 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 வணக்கம் தாருங்களா. வணக்கம் வாணி, இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. வணக்கம். இருக்கிறீங்களா? ஓம், நீங்க? நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தியின் சிந்தனை தூளியாக
மனித வாழ்க்கையில் அனைத்து வகையான அச்சங்களுக்கும் அடிப்படை காரணம் நம்பிக்கையின்மை. தன்னம்பிக்கை இல்லாத போது நான் எப்படி வாழப்போகின்றேன் என்ற அச்சம் ஒருவரை ஆட்கொள்கின்றது. இறை நம்பிக்கை இல்லாத போது நிகழ்காலத்தை பற்றிய அச்சமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் ஒருவரை ஆட்கொள்கின்றது. படைப்புகளின் மீது அதிகாரம் வைத்திருக்கின்ற எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனின் மகன் இயேசு தங்களோடு இருக்கின்றார் என்ற நிலையை மறந்து விடுகின்றது. இயேசுவின் சீடர்கள் பேரச்சத்தோடு அலறுகின்றார்கள். நம்பிக்கை குன்றிய சீடர்களை இயேசு கடிந்து கொள்வதோடு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு தான் இயற்கையின் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கின்ற இறைமகன் என்பதை வெளிப்படுத்துகின்றார். சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சுவேன் என்று நம்பிக்கை நமது நம்பிக்கையாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்று நாங்கள் மரியன்னையின் முடிசூட்டு விழாவின் 100வது ஆண்டு இந்த வருடம். ஆகவே அந்த திருவிழாவை மடுப்பதில் பெரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அன்னைக்கு நாங்கள் அன்னையின் நினைவுகளோடு நாங்கள் சற்று நேரம் இணைந்து கொள்வோம். அன்னையை போற்றி வாழ்த்தி போற்றி வணக்கம். இது அன்னையின் அந்த முடிசூட்டு விழாவின் அந்த ஸ்டிக்கர் உண்டு அச்சிருந்தார்கள். 100வது ஆண்டுக்குரிய ஸ்டிக்கர். இந்த அந்த திருவிழாவை அங்கு கொண்டாடுகின்றார்கள். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. நம் எல்லோருக்கும் தாயுண்டு. ஆனால் அந்த தாயின் அன்பு ஒரு நாள் மறைந்து விடும். இறைவன் நமக்கு தந்த தாயின் அன்பு என்றுமே மாறாத மறையாத அன்பு. எம் ஈழ நாட்டின் அரசியாக விளங்கும் மருதமடு அன்னையை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அடர்ந்த அடவியிலே குளிர் தரும் சோலையிலே சிம்மாசனம் கொண்டு 12 விண்மீன்களை மகுடமாய் சூடி நிலவில் கால்பதித்து நிற்கும் அன்னையவள் இனமத மொழி வேறுபாடின்றி அண்டி வரும் அனைவரையும் அணைத்து காக்கும் தாயாகின்றாள். நான் ஆண்டவரின் அடிமை என தன்னை தாழ்த்தி முழுமையாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்த அர்ப்பணமலர் அன்னை மரியா. இறைவனின் மகளாகவும் அவருக்கு தாயாகவும் ஆகிய பெருமை அன்னை மரியாவுக்கே உரிய அளப்பரிய பாக்கியம். தாய்மை என்பது கடவுளின் முக்கிய பண்புகளில் ஒன்று. மனிதருக்கு உயிரளித்து அவர்களை பேணி காத்து வளர்த்து மேம்படுத்தும் செயலை கடவுள் செய்வதால் அவரை நாம் தாயென உணர்வோடு உரிமையோடு அழைக்கலாம். கடவுளின் தாய்மை வெவ்வேறு வழிகளில் வெளிப்பட்டாலும் மரியாவின் வழியாக அது சிறப்பான விதத்தில் உயர்வு பெறுகின்றது. இறைவனின் வாக்குக்கு முழுமையாக சரணடைந்து நிமிஷம் பொருங்க வாணிவாரேன். அன்னிப்போட தானே பரவாயில்ல வரங்க. ஆமா. கடவுளின் தாய்மை வெவ்வேறு வழிகளில் வெளிப்பட்டாலும் மரியாவின் வழியாக அது சிறப்பான விதத்தில் உயர்வு பெறுகின்றது. இறைவனின் வாக்குக்கு முழுமையாக சரணடைந்து கடவுளின் மகனை நமக்கு ஈந்தளித்து கடவுளின் தாயென அழைக்கப்படுகின்றாள். உலகில் தோன்றிய அனைவரிலும் மிகுதியாக அருள் பெற்றவர் மரியா என்பது அவரின் சிறப்புக்கு இறைவன் தந்த சான்று. இதனால் தான் உடன்படிக்கையின் பேழை பட்டத்து அரசு என அழகுபடுத்தப்பட்டு இறைவனின் வலப்புறம் நிற்பவராக பெருமைப்படுத்தப்படுகின்றார். ஆண்டவனின் தாயாக மட்டுமல்ல அகிலத்தின் தாயாகவும் விளங்கும் தாய்மரி நம்பி வந்த அனைவரையும் தம் மகனிடம் அழைத்து சென்று அருள் பெற்று தரும் அன்னையாகின்றாள். இன்று மடுப்பதியில் அன்னையை சரணடைந்து நிற்கும் நமது உறவுகளுடன் இணைந்து நாமும் மடுகன்னையை சரணடைவோம். ஏனெனில் அவளை பின்பற்றினால் வழி தவற மாட்டோம். அவரை மன்றாடினால் மனம் கலங்க மாட்டோம். அவரை நினைத்தால் அலைந்து திரிய மாட்டோம். அவர் தாங்கி நின்றால் சறுக்கி விழ மாட்டோம். அவர் பாதுகாத்தால் அச்சம் கொள்ள மாட்டோம். அவர் வழி காட்டினால் களைப்புற மாட்டோம். அவர் ஆதரவு பெற்றால் துறை சேர்வோம்.
ஆகவே இணையுங்கள், அன்னையை நாங்கள் கொள்வோம். அன்பினில் உதித்த இனியனல் இயேசுவை கருவினில் தாங்கிய கன்னிமரியே, அருள்தனை பொழியும் அமளியே, நாடும் உளம் நினைந்து வேண்டுவோம். வாழ்வை வளம் பெற பொழிந்து மலரச் செய்வாய். மானிடரை மீட்க மண்ணில் மனுவுருவான இறையினை பரிவுணர் உவந்து அளித்திடும் தாயே, வருந்துவோர் குறையை நீக்கிடும் நிர்மலின் பேழையே, மண்ணோர் பாவத்தை மன்னிக்க நாளும் விண்ணோர் அரசியே, கண்ணலின் சுவையே, அஞ்சலி புரிந்து அண்டிடும் வறியோர் சஞ்சலம் போக்கும் இன்பச் சுடரே, மடுப்பதி ராணியே, வேண்டிடும் ஏழைக்கு வேண்டிய வரந்தனை உன் திருமகனின் உளம் மகிழ்ந்தே தாரும். நாளும் துதித்து மகிழ்ந்து பாடுவோம். ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உமன்பின் பேருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே ஆவே ஆவே, பாவிகளின் ஆதரவே, பாருலகோரொளியே, பாவிகளின் ஆதரவே, பாருலகோரொளியே, அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. ஆவே ஆவே ஆவே, தாயேனவே யாமலை போ, தாயன்பில் வாழுவோ, தாயேனவே யாமலை போ, தாயன்பில் வாழுவோ, மாய உலகினில் காத்திடுவாய் அம்மா. மாய உலகினில் காத்திடுவாய் அம்மா. ஆவே ஆவே ஆவே, வானமதில் நீருந்தே பூவுலகோர் வாழ்வா, வானமதில் நீருந்தே பூவுலகோர் வாழ்வா, நீதமும் ராணி நீயே, எம் குரல் கேளம்மா. நீதமும் ராணி நீயே, எம் குரல் கேளம்மா. ஆவே ஆவே ஆவே, ஆவி கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உமன்பின் பேருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே ஆவே ஆவே. அன்பான தாயே, எங்கள் மனக்குறைகள் அனைத்தையும் உன் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எல்லோரையும் கனிவோடு ஏற்றி எங்கள் குறைகளை நீக்கியுள்ள திருமகன் எங்களுக்காக பணிந்து பேசுவாங்க.
நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம். அழகான பாடம் அழகாக பாடினீங்க. நன்றி வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் தொடர்ந்து இன்று பதிவில் இருக்கின்றார். தியான் நடேசன் அவர்கள் சற்று வழியில் செல்வதனால் பதிவில் விட்டுட்டு சென்று இருக்கின்றார். அவரை வாழ்த்திக் கொண்டே வரவேற்றுக் கொள்வோம். வாங்க. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடாமோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமுகிறவர்களுக்கும் இது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசருடன் குறிக்கொண்டு அன்று மந்து தியானலேது. இன்று பொதுக்காலத்தில் 13ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 7082வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. காற்றை அடைக்க முடியுமா? கடலையும் அடக்க முடியுமா? இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். அதன் மூலம் தன் சீடர்களின் பயத்தையும் கொந்தளிக்கும் இயற்கையும் வெல்கின்றார். இயேசுவின் சீடர்களுக்கு தரப்படும் சிறப்பு அனுபவம் இது. இயேசுதான் மெசியா என்று அறிந்து உணர இந்த அனுபவம் தரப்படுகின்றது. இயேசுவின் சீடர்கள் தாங்கள் பின்பற்றுவது சாதாரண மனிதனை அல்ல, மாறாக அனைத்தையும் கடந்த ஆண்டவர் என்பதை அனுபவித்து உணர வேண்டும் அல்லவா? இத்தகைய இடர் வந்த போதும் நாம் பயணிக்கும் வாழ்வென்னும் படகுக்கு மேல் உயரமான சிக்கல்களை அலைகளாக எழுந்து நம்மை அலக்களித்த போதும் நாம் பயமின்றி நம்பிக்கையுடன் அவர் மேல் கண்பதித்து அவரை பின் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடம். நமது பயத்தையும் பலவீனத்தையும் வெல்ல ஒரே வழி இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையின் வளர்வதே வாழ்விலும். இத்தகைய புயலும் இயேசுவின் சக்திக்கு மேற்பட்டது அல்ல. இயேசு நம்முடன் இருப்பதும் நாம் இயேசுடன் இருப்பதும் எத்தனைய புயல் சூழலை எளிதாக கடந்து செல்ல துணை புரியும். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பில் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை வழங்குகிறார் என்பதை ஆழமாய் நாங்கள் நம்புவோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா இறைவா, உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறை என்னை காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல் யாவையும் தீர்த்து வைத்தாய். மலருக்கு பதிலாய் களையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடனுலரட்டும் என்றுமே ஒதுக்கிடாமல் கலையை அகற்றி காத்திருந்தாய். என்னுடைய இதய வயலுமே செழிக்க இனி அவர் சிலரை அனுப்பி வைத்தாய். அவர் அன்பென்னும் நீரிலும் அருங்குண ஒளியிலும் அனிதினம் என்னை வளர வைத்தாய். இறைவா 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 இறைவா. நன்றி வணக்கம். கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி. ஞானே தொடர்ந்துள்ளோம். நன்றி வணக்கம். வாங்க வஜிதா முகமட் அவர்களை நீண்ட காலங்களுக்கு பிறகு வணக்கம். வணக்கம் பாணி, நலமாக இருக்கின்றீர்களா? உற்சாகமா இருக்கிறோம். நீங்க? உற்சாகமாக இருக்கிறேன். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு சிந்தனை வந்தவர்களுக்கு எனது சிந்தனையாக சில விடயங்களை நான் தெளிவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றேன். அந்த குர்பானி என்றால் என்ன என்று பலரிடம் கேட்டிருந்தார்கள். இப்ப இந்த ஹஜ் திருநாள் நாட்களில் என்ன நடக்கிறது, அது ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று சில கேள்விகளை நான் கேட்டதற்காக இஸ்லாமிய மாதங்கள் நாங்கள் ஆங்கில மாதத்தை கணக்கிடுவதில்லை. எதுக்கு எடுத்தாலே இப்ப ஆங்கிலத்தில் ஜனவரி, பிப்ரவரி, இப்ப உங்களத்துல சித்திரை தொடங்குகின்றது. ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் வேற வேற மாதங்களும் சிறப்புகளும் இருக்கிறது. அது போல எங்களுக்கு இஸ்லாமிய மாதங்களை வைத்துதான் நாங்கள் நல்ல விடயங்களை செய்வதற்காக கணக்கீடு செய்கின்றோம். உதாரணமாக திருமணமாக இருக்கட்டும், ஒரு நல்ல விடயங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு திருமணம் பேசி போவதாக இருந்தாலும் அதை நாங்க அந்த மாதங்களை கணக்கிட்டு நாங்கள் செய்து கொள்வோம். அதில் எந்த மாதங்கள் என்று சொன்னால் நோன்பு மாதங்கள் மட்டும்தான்
அந்த நல்ல விடயங்கள்ல செய்யக்கூடாது என்றுதான் அது விரதத்துக்கான காலமாக. மற்றது நாங்க அந்த இது பார்ப்பதில்லை, இந்த மாதங்கள் கூடாது இந்த மாதங்கள் நல்ல இல்லை என்று பார்ப்பதில்லை. விரதங்காலங்களில் திருமணம் செய்வது கூடாது, ஏனென்றால் நாங்கள் இந்த விரத காலத்தில் உடல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அதனால் நாங்கள் அந்த மதத்தை தவிர்த்துக் கொள்கின்றோம். 12 மாதங்கள் இஸ்லாமிய மாதத்தில் இருக்கின்றது. மொஹர்ரம் என்பது எங்கள் முதலாவது மாதமாக இருக்கிறது, புது வருடம் மொஹர்ரம். 2வது சபர், அடுத்தது ரபியுல் அவ்வல், ரபியுல் அஹீர், ஜமாத்துல் உலா, ஜமாத்துல் அஹீர், ரஜப், அடுத்து சபான், ரமலான். ரமலான் 9ஆம் மாதத்தில் வருகின்றது. சவ்வால், துல் அதா, துல்ஹஜ். துல்ஹஜ் என்பது இறுதி மாதமாக இருக்கிறது. அந்த மாதம் தான் இந்த மாதமாக இருக்கிறது. இப்ப எங்களுக்கு அடுத்த மாதம் புது வருடமாக இருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது, அது ஹஜ். அது ஏன் இந்த ஹஜ் ஏற்பட்டது, ஹஜ் பெருநாள் ஏன் வருகின்றது என்று சொன்னால் அதில் 2 சிறப்புகள் இருக்கின்றது. இப்ராஹிம் அலை இஸ்லாம், அடுத்தது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களை அதை மேன்மைப்படுத்துகிறது அந்த ஹஜ் விடயத்தில். என்னென்னு சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். அவரோட மனைவி ஹாஜரா. அப்ப அவங்களோட குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருக்கு நீண்ட வயது வாலிபம் தாண்டிய அந்த முதுமை பருவத்தில் இறைவன் அவருக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றார், குழந்தை கிடைப்பதற்கான பாக்கியத்தை கொடுக்கின்றார். அவருக்கு குழந்தை பிறக்கின்றது, ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் என்று பெயரிடுகின்றார்கள். அப்ப அந்த அந்த இஸ்மாயில் என்ற அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வரும் பொழுதோ 6 வயதாக இருக்கும் பொழுதோ அந்த குழந்தையை ஒரு கனவு காண்கின்றார். துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாளும் அந்த ஒரு கனவு காண்கின்றார். இந்த குழந்தையை கொண்டு போய் நீ பலியிடு என்ற ஒரு கனவு காணப்படுகின்றது. அப்ப அவர் சொல்ல, ஆசையாக பிறந்த குழந்தை, அந்த குழந்தை எப்படி பலியிடுவது, மனதுக்குள் சங்கடப்படுகின்றார். மனைவியிடம் சொல்லவில்லை, கஷ்டமாக இருக்கின்றது, படுத்து விடுகின்றார். 9ஆம் மாதமும் அந்த கனவை காண்கின்றார். அந்த குழந்தையை கொண்டு பலியிடு என்று சொல்லி. அப்ப அவர் திடுக்கிட்டு எழும்பினவுடன் அது அந்த கனவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானதூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த கனவை அவருக்கு காட்டுகின்றார். அப்ப இவர் தனது மனைவியை கூப்பிட்டு சொல்கின்றார், இப்படி ஒரு கனவு கண்டேன், இப்படி அது 2 காலமும் காட்டு இந்த கனவை கண்டபடியால் என்ன செய்ய, அந்த மனைவி சொல்கிறான், இறைவனின் ஆணைப்படி நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அப்ப அந்த குழந்தையை வடிவா கூட்டிக் கொண்டு இவர் பாலைவனத்தில் போகின்றார். அந்த இடத்தில் ஒரு மலையோரத்தில் அந்த கனவை நிறைவேற்றி சொல்லி அந்த கனவு வருகின்றது. கூட்டிக் கொண்டு போகும்போது சைத்தான் இப்லீஸ் என்ன செய்து, உண்ட வாப்பா நரக்கத்தான் கொண்டு போறாரு என்று சொல்லி அந்த பிள்ளையிடம் சொல்லுகின்றார். பிள்ளை சும்மா கூட்டிக் கொண்டு தான் போறார். அப்படி நான் கனவு கண்டேன், அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போறார். அப்ப அந்த குழந்தையிடம் இடையில போக்குள்ள சொல்கின்றார், இப்படி கனவு கண்டேன் என்று சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லுது, உங்களுக்கு ஆசையா நான் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அந்த குழந்தை சொல்லுகின்றது. அப்ப இந்த இப்லீஸ் திருப்பி சொல்லுது, உங்களோட வாப்பா உன்னை வெட்ட கொண்டு வராது, கருத்தால வெட்ட கொண்டு வராது என்று சொல்லுது. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுது, கல்லெடுத்து எறியுது. எரிஞ்சு கொண்டு போனோன்னா இவருக்கு சங்கடம். அந்த குழந்தைய இறைவண்ட இந்த இது கொண்டு போய் என்ன செய்யறாரு, மலையில வளர்த்தி போட்டு இப்படி முகத்தை காட்டாமல் முகம் கூப்பிட வளர்த்தி போட்டு அந்த குழந்தையை அறுப்பதற்கு கூரான கத்தி. ஆனால் அவர் அறுக்கின்றார். அந்த குழந்தையில கழுத்து அறுப்படவே இல்லை. அப்ப பிறகு கோபம் வருகின்றது, இந்த குழந்தையிட கழுத்து அறுபடுது இல்லை என்று சொல்லி பக்கத்தில் இந்த இந்த இதுகளை மலையை வெட்டுகின்றார். மலை பிளக்கின்றது அந்த கத்தியால. ஆனா குழந்தைய கழுத்து அறுபடுது இல்லை. கோபத்தில் என்ன செய்யறாரு, அந்த கத்தியை வீசி எறிகின்றார். எறிஞ்ச உடனே அந்த கத்தி பேசுகின்றது, உங்கள் இறையச்சத்தை சோதிக்கவே நான் இப்படி செய்தேன். இறையச்சம் சோதனை, எல்லாருக்கும் சோதனை வரும். இந்த இறையச்சத்தை சோதனை செய்வதற்காகத்தான் செய்தேன். குழந்தை எனக்கு பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விரும்பினால் ஒரு ஆடு, மாடு, ஒட்டகங்களை அதை அறுத்து அதை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த சட்டத்தை கொடுக்கின்றார். அப்ப அதை வைத்துத்தான் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த குர்பானியை கொடுக்கின்றார்கள். அந்த குர்பானியை எப்படி கொடுக்கின்றோம் என்று சொன்னால், உதாரணமாக நாங்க ஒரு மாடு கொடுக்கலாம், ஆடு கொடுக்கலாம், ஒட்டகங்கள் கொடுக்கலாம். நாங்க அதை ஒருவரிடம் வாங்கும் பொழுது நாங்க விலை பேசக்கூடாது. குறைந்த விலைக்கு அந்த மாடுகளை வாங்கக்கூடாது. இப்ப நீங்க சொல்கின்றீர்கள் என்று சொன்னால் 10 ரூபாய் என்று சொன்னால் நான் 9 ரூபாய்க்கு தான் 8 ரூபாய்க்கு தாண்டு கேட்கக்கூடாது. அந்த விலை பேசக்கூடாது. நோய்வாய்ப்பட்ட ஆடு மாடுகளை கூட. ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நாங்க பேசாம போகலாம், விலை கூடண்டு. ஆனால் விலை பேசி வாங்கக்கூடாது. சந்தோஷப்பட்டால் நாங்க இறைவனுக்காகத்தான் செய்கிறோம் சொன்னால் அதை கொடுத்து விட வேண்டும். ஒரு மாடு, ஒட்டகத்தை 7 பேர்கள் கூட்டு சேரலாம்.
இப்ப ஒரு அது அந்த மாடை நாங்க செய்யறோம்னா 7 பேரை குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக பெயர்களை சொல்லி நாங்க நியத்தை வைத்து அதை நாங்க இது கொள்ளலாம். அந்த அந்த ஒட்டகம் என்றால் அதுக்கு 5 வருடங்கள் பூர்த்தியாயிருக்க வேண்டும். என்ன செய்வானா? 5 வருடங்கள் பூர்த்தியாயிருக்கணும். அந்த ஒட்டகத்துக்கு 5 வருடங்களுக்கு மேல இருக்க வேண்டும். அந்த ஒட்டகத்துக்கு 2 வருடம் 1 வருட குழந்தையான ஒட்டகங்களை அறுக்கக்கூடாது. அடுத்தது மாடு என்றால் 2 வருடங்கள் பூர்த்தியாயிருக்க வேண்டும். ஆடு என்றால் 1 வருடங்கள் பூர்த்தியாயிருக்க வேண்டும். செம்மறி ஆடு என்றால் 6 மாதங்கள் பூர்த்தியாயிருக்க வேண்டும். அப்படி கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்ப அந்த இறைச்சி நாங்க என்ன செய்வார்கள், எப்படி செய்வார்கள், நோன்பு ஹஜ் பெருநாள் தொழுகையில் இருந்து 3 நாட்கள் வரை நிறைவேற்றிக் கொள்வார்கள். எப்படின்னு சொன்னால் அதை அந்த அவங்களோட வளவில் வச்சுதான் வெட்ட வேணும். அப்படி வெட்டுறதுக்கு அப்படி வசதி இல்லாதவர்கள் அந்த பொது இடங்கள்ல கொடுத்து கொண்டு போய் வெட்டலாம். அதை 3 பங்கிடுவார்கள். அந்த 3 பங்கை ஒன்று அயலவர்களுக்கு, ஒன்று குடும்பத்தாருக்கு, ஒன்று ஏழை எளிய மக்களுக்கு. அதை இப்ப ஒரு மாடை சொல்லுவார்கள், இது ஒரு 100 கிலோ போடும், 80 கிலோ போடும் என்று அறுக்கிறவர்கள் சொல்வார்கள். அதில் ஒரு துண்டு இறைச்சியை கூட அறுக்கிறவர்கள் எடுக்க மாட்டார்கள். மக்களுக்கு 1 கிலோ கொடுக்கிறது என்றால் அந்த 1 கிலோ தான் அந்த உரியவருக்கு எடுக்க வேண்டும். அதுதான் அந்த குர்பானியின் சட்டம். இப்ப நாம நினைக்கலாம் மாடு அறுத்து நாங்க ஃப்ரிட்ஜில பூத்தி வச்சுட்டு நாளைக்கு சமைக்கலாம், காய வச்சு சமைக்கலாம், ஈரலை நாங்க எடுக்கலாம், குடலை நாங்க எடுக்கலாம் என்று நினைக்க கூடாது. எல்லாம் பங்கு போட்டு விடுவார்கள். அந்த தோல் கூட அந்த தோலையெல்லாம் அதெல்லாம் நிறைய மாடு அறுக்கும் பொழுதும் அந்த தோலையெல்லாம் வந்து வாங்கி அதை விட்டு அதை ஏழை மக்களுக்கு அந்த காசுகளை கொடுப்பார்கள். அதை அந்த சும்மா ஒன்றையும் வீச மாட்டார்கள். அப்ப அந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எமது பாமுக உறவுகள் ஒருவர் நின்றிருந்தார் அந்த இறைச்சி தரும் பொழுது எனது பகுதியில். அந்த ஏழை எளிய மக்கள் அந்த மாடு இருக்கிற இடத்துல வந்து கேட்பார்கள், சாதி மதங்களை கடந்து கேட்பார்கள். ஏனென்றா அந்த வறுமை கோட்டில் இருக்கிற மக்களுக்காக ஒரு பெருநாள் ஆண்டு அவர்கள் அதை வாங்கிட்டு போய் பத்திரத்துல வாங்கும் போது 10 கிலோ வரும் அவங்களுக்கு. அப்ப யாராக இருந்தாலும் எந்த மதத்தினர் வந்தாலும் கொடுக்கலாம். ஆம், அந்த ஈகை என்பது பாணி அதில் எங்களோட சமயத்துல சொல்றது சாதி சமயம் இல்லை. ஆனால் அதுல முக்கியம் என்னன்னா நாங்க 3 பங்காக பிரிக்க வேணும். இந்த மாற்று மதத்தவர்களுக்கு கொடுத்தால் அது ஈகையாக போகும், அது தர்மமாக போகும். அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு கொடுத்தால் அது அதில் எங்களுக்கு அது குர்பானி வரும். அது அப்ப எல்லா சமயத்தவர்களும் வருவார்கள். எங்களோட பகுதியில் இருக்கிற நிறைய மாற்று மக்களும் வருவார். ஒரு நாளும் அவங்கள திரட்ட மாட்டார்கள், கொடுத்தார்கள். அப்ப அன்று பாருங்க அந்த பெருநாள் தொழுகை 2 ரக்காத் நாங்க தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மாடு அறுக்கின்ற அதை பங்கிடுகின்றவர்கள், அதை நாங்க குர்பானி தான் சொல்லுவோம். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த பெருநாளை கொண்டாட மாட்டார்கள். ஒரு மாடை அறுத்து அதை துப்புரவு செய்து அதை கொடுக்கிறன்றதா சும்மா விஷயம் இல்லை, காரியம் இல்லை. வீடு வீடாக கொண்டு கொடுக்க வேணும். எல்லோரும் வருவார்கள் என்று இல்லை. இப்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் வருவார்களா, அயலவர்கள் வருவார்களா, தொய்த்து பாருங்கள். வறுமை கோட்டில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் அந்த இடத்தில் வருவார்கள். அவ்வளவு பேருக்கும் அதை கொண்டு எங்கட கை காலால கொண்டு கொடுக்க வேணும். அதை அந்த இறைச்சியோட நாங்க விரும்பினால் அரிசி, தேங்காய், மரக்கறிகளை சேர்த்து கொடுக்கலாம். அது இன்னொரு சமையலாக போகும். ஆனால் அதை நாங்க கொடுத்து முடித்து விட்டு வரும்பொழுது பெருநாள் நாள் அப்படியே போய்விடும். எங்களுக்கு பெருநாளை கொண்டாடி இருக்கவே மாட்டோம். நாங்கள் யோசித்து பாருங்க, காலையில அந்த தொடங்கி அதை வெட்டி நாங்க கிளீன் பண்ணி அதை கொண்டு போய் பார்சல் போட்டு ஒவ்வொரு வீடு வீடா கொடுக்கும் பொழுதும் எங்க பெருநாளை கொண்டாட முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? ஒன்று குடும்பத்தவர்கள் குறிப்பிட்டவர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி கொடுக்கலாம் தானே. வருவார்கள் வாணி, எல்லோரும் வருவார்களா? உங்களுக்கு பெருநாள் இருக்குது, உங்களோட பிள்ளைகள் சாப்பிட வரும் வீட்டுல, நீங்க அதுக்கான விசேஷங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். அப்ப நீங்க வர மாட்டீர்கள். அப்ப அது நீங்க வந்து கொடுப்பதை விட நாங்க கொண்டு கொடுப்பது எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம், தர்மத்தை கூட்டும் எங்களுக்கு. இப்ப உங்களுக்கு நிறைய வேலைகள் எங்களோட வீட்டை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம் சில நேரங்கள். நாங்க கொண்டு போய் முதல் லிஸ்ட் போடுவோம், அந்த அயலவர்களை முதல் லிஸ்ட் போடுவோம், குடும்பத்தவர்களை லிஸ்ட் போடுவோம். போட்டுட்டு அந்த வறுமை கோட்டில் இருக்கிற மக்கள் வருவார்கள். அப்படி அவர்கள் அதுல மிஞ்சி நான் என்ன செய்வேன்டா, பள்ளி வாசல் அடியை கொண்டு கொடுப்போம்.
அந்த பள்ளிவாசல் அடியே கட்டாயம் வருவார்கள். அந்த மக்கள் வந்திருப்பார்கள். பெருநாளைக்காக அவர்கள் தர்மம் செய்கிறவர்கள் பள்ளிவாசல் தொழுகை முடிந்தவுடன் தர்மம் செய்வார்கள். அந்த இடத்தில் வந்து குமிந்து நிற்பார்கள். அந்த இடத்தில் பொதுவாக ஒரு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் கொடுப்பார்கள். அப்ப யோசித்து பாருங்கள், அவர்கள் விற்பார்கள், அதை காய வச்சு சாப்பிடுவார்கள். அப்ப அன்று அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம். இப்ப எனது பக்கத்தில் இருந்த ஒரு உண்மையான ஒரு கஷ்டப்பட்டவர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு 22 கிலோ இறைச்சி கிடைத்தது. யோசித்து பாருங்கள், 3 நாட்கள் எங்களுக்கு கிராமத்துக்கு கொடுக்கப்படும். அது வித்தெடுக்கலாமா? வித்தெடுக்கலாம், அது அவங்களோட பிரச்சனை, அவங்களோட உரிமை, அது அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு 22 கிலோ இறைச்சி நான் என்ன செய்யலும் சொல்லுங்க பாப்போம். அதை நான் விற்கலாம். ஆனால் அவர்களிடம் நீங்கள் விலை பேசக்கூடாது, விலை குறைக்க கூடாது. இப்ப நீங்க கடையில 1 கிலோ இறைச்சி 1000 மாடு விற்கிறவரும் ஒரு நியாயமான விலையில விற்க வேணும். இப்ப நீங்க வாங்கிட்டாங்க, இவங்களுக்கு சும்மா தானே கிடைச்சது, நீங்க 500 ரூபாய் தாரன்னு கேட்க கூடாது. அப்ப அவங்களுக்காக நீங்க கேட்காம கொடுக்க வேணும். அவர்கள் வறுமைக்காகத்தான் அதை எடுக்கின்றார்கள், வறுமை நேரத்தில் தான் விற்கிறார்கள் என்றானா நீங்க 1000 ரூபாய்க்கு பயில 2000 கொடுக்க கூடாது. ஆனா அவர்கள் விற்பதை விட காய வைத்து அதை உணவுக்காக பயன்படுத்துவார்கள் வாணி. அது அவர்களுக்கு அன்றைய சந்தோஷமான நாளாக இருக்கும். இதுதான் அந்த குர்பானியோட சிறப்பு. போன நான் நிற்கும் பொழுது அடுத்த நாள் அந்த அவங்களோட புத்த சமயத்தை அவங்களோட விசேஷம்னு ஒன்று சொல்லி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார்கள். அப்புறம் பள்ளிவாசல் அன்று அந்த கிராமம் 3 கிராமமும் சேர்ந்து ஒரு நாள் அந்த அறுக்கிறதுக்கும் அந்த ஆக்கள் வரணுமே. அவர்களுக்கு சரி, அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்தார்கள். 10 மணிக்கு வீட்டை 2 மணித்தியாலம் தான் ஒரு மாடு அவர்கள் செய்யறதுக்கு. அப்படி கொடுக்கும் பொழுது கஷ்டமா இருந்தது. பிறகு பள்ளிவாசலால உலமா சபை அவர்கள் பேசி 3 நாட்கள் அனுமதி கொடுத்தார்கள் அறுப்பதற்கு 3 நாட்கள் அனுமதி கொடுத்தார்கள். இந்த குர்பானி என்பது நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கொடுக்க வேண்டும். இப்ப நான் எனக்காக நேர்த்தி செய்ய வேண்டும், நான் குர்பானி கொடுக்க போறேன் என்று சொன்னால் நான் உயிரோடு மரணத்துக்கு பிறகு நான் கொடுக்க கூடாது. நான் உயிரோடு இருக்கும் பொழுது அதை கொடுத்து விட வேண்டும். இப்ப அப்படி எனக்கு அந்த வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் எனது குழந்தைகளிடம் நான் சொல்லலாம், நான் குர்பானி கொடுக்க ஆசைப்பட்டிருந்தேன், எனக்கு கொடுக்க அந்த வசதிகள் இல்லை, நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்றால் அந்த பெற்றோர்களின் சார்பாக குழந்தைகள் கொடுக்கலாம். அதே போல இப்ப எங்களுக்கு இந்த வறுமை கோட்டில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அந்த குர்பானியை நாங்கள் கொடுக்கின்ற பணத்தை யாருக்காவது உதவி செய்யலாமா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ஆம், அதை உதவி செய்யலாம். ஆனால் வெளி உலகத்துக்கு நாங்கள் குர்பான் கொடுப்பதாக தெரிய வராது. ஆனால் இறைவனிடத்தில் குர்பானி கொடுத்ததுக்கான நன்மை அவர் நினைக்கிற நினைப்புக்கு தான் நன்மை உண்டு. நான் குர்பானிக்காக நான் இந்த பணத்தை வைத்திருந்தேன், இதை செயல்படுத்த வைத்திருந்தேன் நான் நினைத்திருப்பேன். அந்த நினைப்புக்கான நன்மை எனக்கு கிடைக்கும். அடுத்தது அந்த ஆளுக்கு கொடுத்ததுக்கான நன்மையும் கிடைக்கும். அவருடைய கஷ்டத்தை தீர்க்கிறதற்கான 2 நன்மைகளும் கொடுக்கும். இப்ப சிலவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுப்பார்கள். அது சந்தோஷமான ஒரு விடயம்தான். ஆனால் அதை விட கடனில் இருப்பவர்கள், கஷ்டப்படுபவர்களுக்கு அந்த பணத்தை உதவி செய்யலாம். அது இதை விட யதார்த்தமாக இருக்கும், அந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாணி, இதுதான் இந்த குர்பானியின் சிறப்பு. எங்களுக்கு நல்ல விஷயம். அது அந்த உண்மையிலே 2 பெருநாட்களும் ஈகையோடு சம்பந்தப்பட்ட பெருநாள் தான். எங்களோட நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும் வருடத்தில் 2 பெருநாள் தான். ஆமா, அது போயிட்டு, அது 9ஆம் மாதம். இது நாங்க கடைசி மாதத்தில் இருக்கின்றோம். துல்ஹஜ் 9 இப்ப திரும்ப இன்னும் வாரம் 9 திரும்ப வருது. அல்ல, அடுத்தது முஹர்ரம், புது வருடம். அதெத்தனை நாள் நோன்பு? அது நாங்க 2 நோன்பு பிடிப்போம். எல்லா மாதங்கள்லயும் நாங்க நோன்பு பிடிக்க வேணும். இல்ல இந்த 9ஆம் மாசம் இந்த மாதம் 10 நாள் நோன்பு பிடித்திருந்தோம். நோன்பு வைக்கவில்லை சுவமில்லாத காரணத்தால். இந்த துல்ஹஜ் மாதத்தில் 10 நாட்கள். இப்ப மக்காவில் போய் மக்கா அன்றைக்கு அரஃபா தினம் என்று சொல்வார்கள். அதை மக்காவில் போய் அது 30, 36, 30 முடிச்சிட்டு பெருநாள் கொண்டாடி தாங்கள் 6 நோன்பு. அதான் இப்பதானே அது முடிஞ்சது. அந்த 30 நாளும் நாள் போற மாதிரியா போகுது. இந்த அடுத்த ஜூலை 2 மாதமும் 10 நாட்களாலும் ஹஜ் பெருநாள் வருகின்றது. ஹஜ் மாதம் வருகின்றது. அதுவும் முடிஞ்சது. இன்றைக்கு எத்தனை, இந்த 2 தேதி இப்ப ஆங்கில கலண்டரின்படி 7ஆம் மாசம் நடக்கின்றது.
ரமணா. இப்ப எங்களுக்கு இப்பொழுது 15 இந்த பிறை 15 எங்களுக்கு ஓகே. ம். அது டக்குண்டு நாங்க பிறை கணக்கை வைத்திருப்பதால் அது டக்குண்டு போயிடும். போயிடும். ஆமாம். அப்ப சரி. புது மொஹர்ரம் மாதம் வருகிறது, அதுக்கு நோன்பு வைக்க வேணும் 2 நாள். அடுத்தது நாங்க விரும்பினால் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு, ஒவ்வொரு வாரமும் நோன்பு வைப்பது எங்களுக்கு நன்மை. எங்கட எங்கட நாங்க ஒரு நினைக்கிற மனசுக்கு இது நடக்கவில்லை, கட்டாயம் நடக்க வேணும் என்று சொன்னால் அந்த 2 நாளும் நாங்க நோன்பு வைப்பது நன்மையை தரும் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது, நாங்க பேசிக்கொள்வோம் வாணி. நன்றி. நன்றி. சிவதர்சினி அவர் நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களோட இருக்குது சார். இல்ல நன்றி, நான் வருகின்றேன். ஓகே, நன்றி வாணி. வணக்கம். நன்றி, வணக்கம். தர்ஜினி வணக்கம். வணக்கம் மணிக்கா. வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு வணிகா இன்னைக்கு ஒரு சிவனுடைய கதை ஞாபகம் வந்துச்சு. எப்பவுமே இது சின்ன வயசுல கேட்டதுதான். நிறைய சிவன் கதை இருக்கும், நிறைய பலர் இந்த கதையும் அறிந்திருக்கணும், அப்படி பல 1000 கதைகள் இருக்கும். அது மாதிரி ஒரு கதை தான் என்று. ஆமை பிடிப்பவர் மல்லாத்துவர், நாமது சொன்னால் பாவமதாமே என்பது பற்றித்தான். இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆமை பிடிப்பவர் மல்லாத்துவர், நாமது சொன்னால் பாவமதாமே என்ற வரி கதைதான் இது. ஒரு மீனவர் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வலையோட கடலுக்குள்ள போறார். அதை விற்று பணமாக்கி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேணும் என்று நம்பிக்கையோட செல்றார். அந்த நேரம் அந்த வலையில பெரிய ஒரு ஆமை அவருக்கு சிக்கிது. அதை கொண்டு வந்து பெரிய மகிழ்ச்சி படுறாரு. ஆனா அதை கொண்டு வந்து கரையில விட்டுட்டு அந்த வலையை பிடிச்ச வலையை சரி செய்யறதுக்காக எடுக்க போறார். அந்த ஆமை திருப்ப மூந்து கடலுக்குள்ளேயே போய் திருப்ப வாரார். அது அதிகாலையில வந்தவர் திருப்ப வாரார், பிடிக்கிறார், கரைக்கு போகுது. அது காலையில வந்தவர் மதியமாகி மாலை நேரம் ஆகுது. அப்ப என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறதுக்கும் ஒரு களைச்சியே போயிடுவார். கால நேரத்துல வந்தவர் மதியமானாலும் சாப்பிடாம தண்ணி வெண்ணி இல்லாம குடும்பம் அங்க கஷ்டப்படைக்க அதனை சிவபெருமானும் மாதவியாரும் பார்த்து கொண்டு இருந்துச்சிடமா. சரி, இவருக்கு உதவுவோமே என்று சொல்லிட்டு சிவனே மீனவர் வேடம் போட்டு அங்க வந்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. சிவனே உச்சரித்த வார்த்தை தான் அது. ஆமை பிடிப்பவர் மல்லாத்துவர், நாம் அது சொன்னால் பவமதாமை என்று சொல்லிக்கொண்டு நடந்தே போனாராம் அவருக்கு பக்கத்தால். ஆமை பிடிப்பவர் யாருதல சொல்லுங்க, அது என்ன வார்த்தை அது? ஆமை பிடிப்பவர், ஆமையை நாங்க பிடிச்சா மல்லாத்தவர், ஓடாமை இருக்கு, கரையை நோக்கி ஓடாம இருக்கிறதுக்கு அதை புரட்டி போடுவோம். அப்பத்தான் இவருக்கு தென்படுது, ஓ ஆமையை நான் பிடிச்சிட்டேன், கரைக்கு ஓடாம இருக்கணும் என்று சொன்னா கடலுக்குள் பிரட்ட வேணும் என்றது சிவனே வந்து சொன்ன பிறகுதான் அவர் சிவனதை செய்து காட்டினார். அதெல்லாம் சொல்லி கொண்டு போய் நடந்து போனாராம். அப்பத்தான் அவர் பிடிச்ச அண்ணோட உடனே அவர் மல்லாத்துறார். ஆமையை பிடிச்சு மல்லாத்திட்டு மல்லாத்துவர் அத நாங்க சொன்னா பாவம் அதாமே என்று சொல்லி கொண்டு போகைதான் இவருக்கு அங்க புரியுது அந்த இது. அப்பத்தான் இன்னைத்தான் சரி என்று சொல்லிட்டு அவர் விரட்டிட்டு அந்த ஆமையை விட்டு பெரிய பணக்காரனாகிறார் மாதிரியும் பெரிய திருப்தி அந்த குடும்பத்திலையும் கிடைக்கிறது அந்த சிவன் செய்த உதவியினால். அது மாதிரி அவர் எடுத்திருக்கிறார் முயற்சி. அதிகாலையிலே வெளிக்கிறார், வெளியோட போறார். முயற்சி எடுத்திருக்கிறார். அவருக்கு முற்றுப்பெற வைக்க அவர் இல்ல ஆமையை சொல்றேன். இப்ப மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓடிடும். எப்படி நீங்க பிரட்டி போட்டாலும் நண்டு ஓடுமா? பிரட்டி போட்டா நண்டு போனா அது தெரியாது, அது தெரியாது. ஆனா ஆமை வந்து அப்படி பிரட்டி போட்டா அந்த கல்லத்தானே வணிக அது வந்து பிரட்டி போட்டா ஓடாது கரைக்கு போகாது. இல்லைன்னா அப்படியே மூந்து போயிடும் கடலை நோக்கி. அது மாதிரி எங்கட முயற்சி இருந்தா நிச்சயம் எங்களுக்கு அது நிறைவு. ஏதோ ஒரு விடத்துல இறைவனே உதவி செய்வார் என்பது பல கதை, சிவனுடைய கதை அதில் இதில் ஒன்று. மிக்க நன்றி உங்களுக்கு இந்த கதையை சொன்னது. எனக்கு ஞாபகத்துல சின்ன வயசுல என்னுடைய அம்மா சொல்ல நான் இந்த கதை கேட்டிருக்கிறேன். இந்த வரிகளை நல்லா பிடிக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, அப்ப ஆமைக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். என்ன பேர குழந்தை எங்க பிடிச்சிட்டு வந்தீங்க? எங்க வீட்டையா? நாங்க இதாண்டு போச்சு போலையா, புளிச்சு போச்சு போல அந்த இடம். விசிட் பண்ணிருக்கேன். அதான் விசிட்டிங் 2 கிழமைக்குள்ள. சரி, வணக்கம் ஆதவ். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் 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 சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். சரி, அவரை பார்த்தது மகள் உங்கள் பக்கம் எதுவும் சிந்தனை இருக்கா? எனக்கு இன்றைக்கு 100வது நாள் மடுமாதாண்ட பெருநாள், 100வது வருஷம்.
நானும் எனது ஒரு 11 வயதுல அந்த மடுமாதாக்கு சென்று வந்த ஞாபகத்தை மீட்டி பார்க்கிறேன் இன்றைக்கு. ஆனா இதுவரை அதுக்கு பின்னர் போகவே இல்லை அங்க. அதுகளை பற்றி கதைகள் மாதாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா போறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அந்த மடுமாதாவின் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.